இன்றைய சிந்தனைக்கு தன்னை போலவே உலகம். நாம உலகத்தை எப்படி பார்க்குறோமோ அப்படிதாங்க உலகம் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு நான் ஒரு சின்ன கதை சொல்லலான் இருக்கேன். ஒரு நாட்டை வல்லமை மிகுந்த அரசன் ஆட்சி செஞ்சிட்டு இருப்பாரு. அவருக்கு ஒரு இயல்பான குணம் இருக்கும். அது என்னன்னா, மற்றவங்களை கிண்டல் செய்யறது. அவ்வாறு ஒரு நாள் அவர் அரசவையில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அவரை பார்ப்பதற்கு ஒரு புத்த துறவி வருவார். அந்த புத்த துறவி மெதுவாக நடந்து வந்துட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு அரசர், எருமை மாடு போல நீங்க நடந்து வருகிறீர்கள், நீங்கள் பார்ப்பதற்கும் எருமை மாடு போல் உள்ளீர் என்று கிண்டல் செய்வார். ஆனால் அந்த புத்த துறவியோ முக மலர்ச்சியோடு வந்து அருகில் வந்து அரசரை வணங்கிவிட்டு, நீங்கள் நான் வணங்கும் புத்த பெருமானு போல் காட்சியளிக்கிறீர்கள் என்று கூறுவார். அதை கண்ட அரசர், நான் உங்களை கிண்டல் செய்கிறேன், நீங்கள் என்னை புகழ்கிறீர்களே எப்படி என்று கேட்பார். அதற்கு புத்த துறவி, தன்னை போலவே உலகம். நான் வணங்கும் புத்த பெருமானை போல எல்லாரையும் பார்ப்பேன், அதனால் எனக்கு நீங்கள் புத்த பெருமானாக தெரிந்தீர்கள் என்று கூறுவார். அப்போது அரசர் தன் நிலையணிந்து தலை குனிவார். அதாவது, நாம் எருமை மாடு போல் உள்ளோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெட்கி தலை குனிவார். இப்படிதாங்க இந்த கதை. அதுபோலதான் நாமும் நல்லவங்களா நினச்சிட்டு நம்ம மற்றவங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே நல்லவங்களா நம்ம கண்ணுக்கு தெரிவாங்கங்க. எதிரில் உள்ளவங்க எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தோம்னா எல்லாருமே கெட்டவங்களா இருக்குங்க. அதுக்கு தான் இந்த கதை நம்மளுக்கு அழகான தெளிவான விளக்கத்தை கொடுக்குது. தன்னை போல் உலகம். இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.